இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். தயவு செஞ்சு மனசை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராதிகா சும்மா இருக்க மாட்டா. அவன் இப்படி பைத்தியகாரத்தனமா பண்றதெல்லாம் அந்த குழந்தைய பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அப்புறம் ராதிகாவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க எந்த விஷயமும் தெரியவே கூடாது. ஏன்னா ஒருவேளை யுவன் மானச என்ன பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா ராதிகா யுவன் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மானச எப்படியாவது காப்பாத்துங்க. மானச யுவன் அங்கிள் என்ன பண்ணாங்க ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, நீங்க ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க? ராதிகா ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் சொன்னீங்களே. அது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யுவன் மானஸ் மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். அதனால அவன் என்ன கேட்டாலும் இவன் செஞ்சு கொடுக்கறான். அதான் அந்த காரணத்தினாலதான் அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கான். நீயே பார்த்தல, இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் இவ்ளோ பெரிய விஷயமே நடந்திருக்கு. ராதிகாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கோவப்படுவாள்ல. I'm sorry மானஸ். நான் உங்க அம்மாவுக்கு பெரிய அநியாயம் பண்ணிருக்கேன். அவ சிடுசிடுன்னு இருக்கா, என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஆனா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கண்டிப்பா சமாதானப்படுத்திடலாம். என்ன? ஹே மானஸ், அம்மாவை சமாதானப்படுத்துறதுல நீ எனக்கு உதவி பண்ணுவல்ல? பிளீஸ். என்னால நீ இல்லாமையும் வாழ முடியாது, என்னால ராதா இல்லாமையும் வாழ முடியாது. ஓய் அரிசி மூட்டை, நான் இங்க எமோஷனல் ஆயிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு படுத்து நிம்மதியா தூங்குற. எழுந்துருடா. இங்க பாரு, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் இத்தனை வருஷம் இருந்துட்டோம்ல, நீ நான் இல்லாம இருந்த, நான் நீ இல்லாம இருந்த. சொல்ல போனா நீ இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாதுடா. ஆனா இப்பதான் தெரிஞ்சிருச்சுல. இனி நான் எங்கேயும் போக விட மாட்டேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே? நீ ஒரு வாட்டி எழுந்து என்னை கெட்டிய கட்டி பிடிச்சுக்கோ. எழுந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறா பிளீஸ். ஓய் மானஸ், கண்ணை தொறடா பிளீஸ். மானஸ் இங்க பாரு, உங்க அப்பா உன் கூட தான் இருக்கேன் பிளீஸ். மானஸ், யுவன், யுவன் ரிலாக்ஸ். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க இருக்கும்போது மானஸ்க்கு எதுவும் ஆகாதுன்னு.
இங்க இருக்கிறதுனால தான் நானும் மனசும் சேஃபாவே இருக்கோம். நான் கடவுள் கிருஷ்ணர் கிட்ட வேண்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்மளோட இந்த அழகான ஃபேமிலி மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. கடவுளோட அருள் எப்பவும் நம்ம மேல இருக்கணும். நம்மளோட இந்த அழகான ஃபேமிலி மேல இனி எந்த திருஷ்டியும் பற்றக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா, நான் யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு புரியல. யாரால எனக்கு உதவ முடியும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க கிருஷ்ண பரமாத்மா. ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ப்ளீஸ். கடவுளே, என் பேரு எந்த ரூம்ல இருக்கா? கடவுளே, அவன் நல்லா இருக்கணுமே. குழந்தைக்கு எவ்வளவு காயம் பட்டிருக்குன்னு தெரியல. பார்த்து நிதானமா போமா. என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவங்க கிடைச்சிட்டாங்க. பாட்டி, இவன் இங்க என்ன பண்றா? இவன் ராதாவை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. பாட்டி, பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் நான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி, அன்னைக்கு நீங்க என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. ப்ளீஸ் என்னைக்காவது சொல்லுங்களேன், ராதா எங்க இருக்கா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ராதாவை பத்தி பேச நான் விரும்பல. தயவு செய்து என்ன தொல்லை பண்ணாதான் என்ன போக விடு. நான் ராதாவை பத்தி உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசணும் பாட்டி. எனக்கு ராதா எங்க இருக்கான்னு தெரியணும். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, ராதாவை பத்தி நான் எதுவும் சொல்ல எனக்கு மாட்டேன். பதில் கிடைக்காம நான் உங்களை இங்கிருந்து போக விட மாட்டேன். வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. மோகன், என்ன பண்ணிட்டு இருக்க? மோகன், மோகன், நிதானமா பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா உட்காருங்க. உட்காருங்க. மோகன், நீ இப்ப என்ன பண்ற? என்ன விடு, விடுப்பா. என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம நான் உங்களை போக விட மாட்டேன்.